உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் ஆறாத புண் அதுக்கான மருத்துவம். ஆறாத புண்ணுன்னா பார்த்தீங்கன்னா சீழ் வச்சுக்கிட்டே இருக்கும், புண்ணு ஆறவே ஆறாது, நாத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இது என்ன போய் திருப்பி திருப்பி கட்டுக்கட்டி வந்தாலும் ஆறவே ஆறாது. திருப்பி 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 அது கட்டும்போது அது கெட்டு போயிடும். அதை சரி செய்கிறதுக்கான மருந்து மரமஞ்சள், சிறுதும்பை, கடுக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். ஆறாத புண், அதாவது தொடர்ந்து புண்ணு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த புண்ணு ஆறும், திரும்ப அரிப்பு வந்தோடனே சொரிஞ்சு விட்டுருவாங்க. திரும்பவும் புண்ணு ஆறாது. சுகர் நோயாளிகளுக்கு இருக்கிற புண்ணு, ஒரு இடத்துல புண்ணு வந்துச்சுனாக்கா அது சீக்கிரமாகவே ஆறாது, வருடக்கணக்குலேயும் இருக்கும். அவங்களுக்கு அந்த கால் விரல், கை விரல், அது இடுக்குகள் எந்த இடத்துல இருந்ததுனாலும் புண்ணு கெண்டச்சதை, அப்படி பாதங்கள் இதில் தான் அதிகமாகவே அவங்களுக்கு புண்ணு வருது. அது ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆறாத புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இப்போ தும்ப இலை, இதை நல்லா கையில் தான் கசக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த காயத்து மேலே நல்லா கட்டி வச்சுருங்க. துணியை வச்சோ அல்லது ஏதாவது ஒரு காட்டன் துணியை போட்டு கட்டி வச்சிட்டிங்கனாக்கா உள்ள அந்த ரத்த கசிவு, கிருமிகள், புழுக்கள் இருக்கிறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா கடுக்காய் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மரமஞ்சள் தூள், கிராம்பு பொடியும் கூட சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடி அப்படியே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த புண்ணு மேலே அப்படியே போட்டுவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு பஞ்சு மேலே அந்த பொடியை வச்சு அப்படியே அமுத்தி நல்லா கட்டி வச்சுட்டிங்கனாக்கா உள்ளே இருக்க கசடுகள், கிருமிகள் எல்லாமே செத்து, அதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு நீங்கள் அவுத்து பார்த்தீங்கனாக்கா சுத்தம் பண்ணியிருக்கும். ஆற வரைக்கும் நீங்கள் இதை கட்டிக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆறாத புண்ணு சீக்கிரமாக ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஆறாத புண் ஆறுறதுக்கு சிறுதும்பையை கையில் கசக்கி அந்த புண்ணு மேலே வச்சு அப்படியே கட்டிடணும். அப்படியே துணியை வச்சு கட்டிட்டோம்னா அப்படி அந்த புண்ணில் இருக்க அழுக்குகள், சீழ் எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த 3 கலவை கடுக்காய், மரமஞ்சள், கிராம்பு பொடியை அது மேலே வச்சிட்டோம்னா அந்த புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். இந்த ஆறாத புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.